ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிஷன் காரிடார். ஏன்னா வழக்கமாக இண்டோர்லேருந்து தான் இன்ட்ரோ கொடுப்போம். இந்த வாட்டி அவுட்டோர்லேருந்து இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்க்குறீங்க. நாங்கள் இப்போ ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அதை லாகாக போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்மோர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். மணி 10 ஆகுது. நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அண்ட் மதுரை. நாங்கள் வந்து ஒரு 4 days பிளான் மாதிரி இதை ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 2 days திருச்சி, 2 days மதுரை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாராவது ஃபேமிலியாக திருச்சிக்கோ இல்லை மதுரைக்கோ ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே போகலாம், எப்படி போகலாம், என்ன டைமிங் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒரு நாள் என்னென்னலாம் கவர் பண்ணலாம், எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிட்லான்னு எல்லாத்தையும் நாங்கள் இதில் கவர் பண்ண போகிறோம். நத்திங் மோர் ஆஃப் அ ரிவ்யூ, பட் ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பை கவர் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். ஓகேவா? இங்கேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ திருச்சி தான் போக போகிறோம். திருச்சியில் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு நம்ம அங்கே தான் நம்ம vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம போக வேண்டிய ட்ரெயின் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சுங்க. நைட் 11:30 எக்மோரில் இதை நீங்கள் போட் பண்ணிங்கன்னா மார்னிங் 4:30 ஸ்ரீரங்கமில் போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுமே உங்களுக்கு ஆட்டோஸ், கால் டாக்ஸி எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சி எங்கே நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கிங்களோ அங்கே நீங்கள் போய் இறங்கிக்கலாம். நாங்கள் வந்து இங்கே ரெங்கஸ்ட்ரீ ரெசிடென்ஸில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து கோயிலேருந்து ஜஸ்ட் 150 meters டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு ஸ்டே இது எங்களுக்கு கிடச்சிது. இங்கே உங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு ஒர்த் ஸ்டேயிங்னு சொல்லுவேன். ஸோ நான் மார்னிங் 5 o'clock வந்தோம். ஏற்கனவே நான் கால் பண்ணி ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தேன். கூகுள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே காட்டும். நான் வந்து சில பர்டிகுலர் க்ரைட்டீரியா நான் சர்ச் பண்ணி நான் எடுத்தேன். ஒன்று வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஃபேமிலியாக தங்கணும், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும் இவனுக்காக. பின்ன வெளியூர்ல வந்து பச்சை தண்ணியில எப்படி சொல்றீங்க? உள்ளூர்லயே 10 வாட்டி ஜுரம் வரும். இதுல வெளியூர் வேற. என் பிரச்சனை எனக்கு ரொம்ப ரீச்சபிளாகவும் இருக்கணும் கோயிலுக்கு. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஏரியா இருக்குது. கோயிலே ரொம்ப பெருசு, கோயில் சுற்றுக்கிற ஏரியாவும் ரொம்ப பெருசு. ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. வெளியில் பார்க்கறதுக்கு ரெசிடென்சி மாதிரியே இருக்காது பார்க்கறதுக்கு. பட் உள்ள வந்தாதான் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அண்ட் உள்ள வந்து எம்யூனிட்டிஸ் நல்லா இருக்கு. ரொம்ப ரீசனபிளா கூட இருக்கு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, சிம்பிளா இருக்கு. அண்ட் நீட் அண்ட் க்ளீன். பெர் டே வந்து ஏசி ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 24 hours. நாங்கள் 2 daysக்கு நாங்கள் செக்இன் பண்ணியிருக்கோம். 2 days இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா கோயில்ஸும் கோயிலையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நாங்கள் இருந்த ரூம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க வித் மிரரு. அப்புறம் லைட்ஸ், ஃபேன், ஒரு கபோர்டு, பெட்டு, ஷீட்ஸ், அப்புறம் கபோர்டில் சில கப்பு, வாட்டர்லாம் எடுத்துக்கிறதுக்கு கப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்கர்டைன், ஏசி, திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஒரு சாமி படம். காலிங் பெல் கூட இருக்குது. வெளில யாராவது யூஸ் பண்ணலாம். ரெஸ்ட் ரூம் கூட ரொம்ப கன்வீனியன்ட். வெஸ்டர்ன் டாய்லெட் தான். எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. சின்ன ரூம் தான், பட் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா என்னெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி சின்ன ரூம்லேயே பர்ஃபெக்டாக, விச் இஸ் ரியலி குட். என்னடா அது ஹனிமூன் போக வேண்டிய கப்பல்ஸ் இப்படி ஆன்மீக சுற்றுலா போறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். பட் என்ன கிடைக்குதோ அதுதான் நக்கல்யா அவனுக்கு. ரொம்ப நாள் அந்த பிளான் பேரண்ட்ஸ்க்கும் அதெல்லாம் பார்க்கணும்னு நிறைய ஆசை. அதனால ரொம்ப நாளா பிளான் பண்ணி இந்த ட்ரிப்பை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். கோவிட்னால கொஞ்சம் பிளான் பண்ண முடியல. கோவிட் அப்புறம் இதான் இவன் இதனால இது போஸ்ட்போன் ஆயிட்டே வந்துச்சு. இத்தனை வருஷம் சொன்னேன் இருந்து நிதானமா ஒரு 2 day பிளான் எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும், எங்க நல்லா சாப்பிடுறோம், ஃபேமிலியோட வரும், நல்ல இடத்துல தங்கணும், நல்ல இடத்துல சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஐடியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. புதுசா ஸ்ரீரங்கம் வரவங்க, திருச்சி வரவங்களுக்கு வந்து இந்த vlog வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடிஞ்சதும் இங்கிருந்து நாங்கள் மதுரைக்கு போவோம். அது மதுரை சீரிஸ் தான் உங்களுக்கு வரும். முடிஞ்ச வரைக்கும் இதை ஷார்ட் வீடியோஸாக நான் கன்வெர்ட் பண்ண பார்க்குறேன். எப்பவுமே நீங்கள் எங்கள் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இந்த சீரீஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் இருப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிள். அதுதான் பிளானில் நம்ம லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ.
6 AM விஸ்வரூப தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய தேர். வாவ், காலையிலே விஸ்வரூப தரிசனத்துக்கு இவ்வளோ பெரிய கியூ நிற்குது. இங்கே தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டெய்லி வைஸ் இது வந்து அந்தந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். நாங்கள் போன அன்றைக்கி இதுதான் டைம் ஸ்லாட்டு. பார்த்தீங்கன்னா 6 to 7:15 வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து 6 o'clock தான் போனோம். பட் அதுவே வந்து ரொம்ப லேட் ஆச்சு. நீங்கள் ஒரு 5 AM அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு மூலவரை பார்த்துட்டு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அப்புறமா கோயில் சுற்றி பார்க்கலாம் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது தான் விஸ்வரூப தரிசனத்துக்கு கோயில் யானை, கோயில் பசுலாம் மூலவருக்கு காட்டிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்களோட தரிசனம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆச்சுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக புல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே மணிஸ் கேஃபேக்கு வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா இப்போ பெரிய ராஜகோபுரத்துக்கு உள்ளே வந்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இது இருக்கும், டுவர்ட்ஸ் கோயில் போகிற வழியில். இங்கே வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட், நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இங்கே இருந்த 2 நாளுமே நாங்கள் இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். டேஸ்ட் வைஸும் பட்ஜெட் வைஸும் இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வயிற்றுக்கு எதுவுமே பண்ணலை. குழந்தைக்கு கூட நாங்கள் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போது மேலே 21 கோபுரம் இருக்கிற அந்த மேலே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். 14 ஹாய் ஐயோ கம் ஹியர். கையில் பிஸ்கட் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு யாருக்கும் தராம 15 தான் தெரிஞ்சது எனக்கு கம்ப்ளீட்டா கோபுரம். கவுண்டிங் ஒழுங்கா போடுங்க. உள்ள இருக்கிறது கூட போடணுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல 1 2 3 உள்ள இருக்கிறது அப்போ இது கூட கவுண்ட் பண்ணணும். கண்ணையா எல்லாமே தான் லைனா தெரியுது. கோல்ட் கலர் 1 2 3 4 5 18 பெருசா போய்கிட்டு இருக்கு. 20 காணும். இந்த பக்கம் இருக்குல்ல தம்பி, நீ பாட்டு தனியா வர, நீ பாட்டு தனியா போற, மொத்த அடி பாதை இழுத்து வந்த பாதை தெரியாம தடுப்பாரிட்டு இருக்க. பாத்தி இறங்கடா. ரொம்ப கலாய்க்கிறாங்க. நைட்டு தூங்க விடாம ஒரு பாயசத்தை போட்டதா சரி வரும். காலையில எக்ஸசைஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டாரு, அதான் இப்ப பண்றாரு. நிறையவே ஏறினா 4 படிக்க உசு. இல்ல கீழே இருந்து ஏறின அந்த பையன் சும்மா இருங்க. கோயில முழுக்க சுத்தி இருக்கேன் உன்னைய தூக்கிட்டு. பின்ன புள்ளைய பெத்தா தூக்கி சுத்திதான் ஆகணும். நான் எத்தனை வாட்டி உசு உசு சொல்லணும். இது நடுவுல தோக்குந்து கதா கருடரு, ஆஞ்சநேய சுவாமி, சக்கரம், ஆஞ்சநேய சுவாமி. நைஸ். கோனே வந்து நான் வந்து போலா இருக்குதா கோன் என்ன சொல்றீங்க? கோனை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. போலாமா? என் கோயில்ல போலாம் இருக்காதாம்மா. ஆக்சுவலி சாரி ஒண்ணும் இல்ல. போலத்தை பாத்தீங்களா? தூரத்துல நின்று கிரீன் பார்த்தா அது ஒரு இது மாதிரி அது தெரிஞ்சது. இது மாதிரி தெரிஞ்சது, குளம் மாதிரி தெரிஞ்சு, கோனார் மாதிரி தெரிஞ்சோம். கோனார் இல்ல, அது தெலுங்குல கோனீர்னு சொல்லுவாங்க, தமிழ்ல எனக்கு தெரியாது. புல்லு தரைய பாத்துட்டு குளம்ட்டு என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? பிரிட்ஜ் சென்னையில ஆரம்பிச்சு டெல்லி வந்து போகுது. யாராவது பார்த்தா பயந்துருவாங்கடா. ஆந்திரால இருந்து பொப்ளி நாயுடு வந்துட்டான். என்ன கேசவ ரெட்டி மேல இப்ப பண்ணிருப்பாங்க போல இருக்கு, அதை எடுத்திருக்காங்க. பாதி சந்திர புஷ்கரணி தீர்த்தம் செம்மையா இருக்குல்ல கல்லு. டெம்பிள் ஹிஸ்டரி என்ன? இந்த கோயில்ல இருக்கிற சிலை வந்து பார்த்தோன்னா ஒரு உள்ள இருக்க மெயின் விக்கிரகம், மூலவரோட விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன சிலை. அந்த